JMN College of Arts and Science Chennai. Join BCom, BCA, BSc Data Science and more. Apply today. சுமார் 57 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பரம்பிக்குளம் அணைய சீரமைக்கிற பணி தீவிரமடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. பருவமழைக்கு முன்னாடி நிறைவடைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிச்சதா கூறப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலையில தமிழ்நாடும் கேரளாவும் இந்த 2 மாநிலங்களும் பயனடைகிற வகையில காமராஜரால இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பல கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் பயன்பெற்று வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 57 ஆண்டுகள் நிறைவடைஞ்ச நிலையில விவசாயிகள் இந்த அணைய சீரமைப்பு படுத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க அப்படின்னு கூறப்படுது. இந்த நிலையில ஜனவரி மாதம் இதோடைய பணிகள் துவங்கப்பட்டிருந்தது. 2 மதகுகளும் முழுமையா மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூறப்படுது. மதகுகளை இயக்கக்கூடிய பாகங்கள், அவசர கால பிரேக், அதுக்கப்புறமா உருளைகள், பற்சக்கரங்கள்னு இந்த மாதிரி அணையுடைய பிரதான பாகங்கள் எல்லாமே சீரமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல அதிக நீர்த்தேக்கத்துக்கு ஏற்ற மாதிரியான பரப்பளவு கொண்ட பரம்பிக்குளம் அணை மிக பிரதானமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 230 சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் 17.82 TMC அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அணையால மில்லியன் கன அடி தண்ணீரை தேக்கி வைக்க முடியும் அப்படின்னு கூறப்படுது. இப்ப போதிய மழை பொழிவு இல்லாததால அணையுடைய தற்போதைய நீர்மட்டம் 10.5 அடியா குறைஞ்சிருக்கு அப்படின்னு கூறப்படுது. இப்ப சீரமைக்கிற பணியில 90% பணிகள் முடிவடைஞ்ச நிலையில பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே மீதமுள்ள இருக்க பணிகளும் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி கூறப்படுது. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. JMN College of Arts and Science Chennai. Join BCom, BCA, BSc Data Science and more. Apply today.